கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது நாளைக்கு. இந்த ரேட் இன்க்ரீஸ் எதுக்குன்னா, நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறாங்க. யூஸ்வலாகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் கோல்டு வந்து ரேட் ஏறும். நான் சொல்கிறது வந்து யூஎஸ் ஃபெட்ரல் பேங்க் அவங்க வந்து ரேட்டை கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏறும். இதுதான் எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்ட் ஹிட்ஸ் ரெக்கார்ட் ஹை ஆஸ் யூஎஸ் ரேட் கட் ஹோப்ஸ் சாஃப்ட்வேர் டாலர் பூஸ்ட் அப்பீல் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து நாளைக்கு வந்து என்னைக்கு டேட்டுன்னு பார்த்துக்கோங்க. அன்றைக்கி சப்போஸ் வந்து ரேட் கட் நடக்கலைன்னா இன்றைக்கி ஏறினது வந்து அன்றைக்கி திரும்பி வந்து குறைஞ்சிடும். ஸோ அதுவும் அந்த காஷனும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த வெப்சைட்டில் ஏறுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வச்சு மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. இதனோட ஏற்றம் வந்து நாளைக்கு தான் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அந்த சைட்லேயும் காமிச்சேன், 1.19% இப்போ ஏறி இருக்குது. இது வந்து இன் அசம்ஷன் தட் ஃபெட்ரல் ரிசர்வ் வில் கட் த ரேட். அசம்ஷன் தான், அந்த மாதிரி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மோஸ்ட்லி ரேட் கட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட எக்கானாமிக் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ரேட் கட் பண்ணுவாங்க எக்கானாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் சப்போஸ் வந்து பாவெல், ஃபெட்ரல் ரிசர்வோட இது வந்து பாவெல் தான். பாவெல் வந்து ரேட் கட் பண்ணலை அப்படின்னா இப்போ இந்த 1% 1.19 ஏறி இருக்கு இல்லையா, அது திரும்பி வந்து ரிவர்ட் ஆனாலும் ஆகுங்க. ஸோ அந்த காஷனை வச்சு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 2 சிட்டா வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஒன்று வந்து இன்றைக்கி பே பண்ணிவிட்டு ஒன்று அப்புறம் பே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 16th to 17th செப்டம்பர் ஃபெட்ரல் ரிசர்வோட மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் அது பேக் அவுட் ஆனால் ஆகும். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக காஷனாக இருந்தால் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெண்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, வெறுமை வந்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு டீட்டெயில் நீங்கள் பார்த்து யூ கேனாட் டிசைட். ஏன்னா ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ண போகிறாங்க, அதனால வந்து நம்ம கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக போகிறது மட்டும் நம்ம நினைக்காம அது பின்னாடி இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸும் நம்ம பார்த்தோன்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ நியூஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ பவல் அது கேட்கவும் மாட்டேன்றார். ஸோ ஐ டவுட் அவங்க கேட்பாங்க, நான் அந்த ப்ரெஷரில் ஒரு வேளை இந்த வாட்டி கேட்டுவிடுவார் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. இது அசம்ஷன் தான். ஸோ 16th and 17th தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் கிளாரிட்டி தெரியும். சப்போஸ் குறைச்சாங்கன்னா இன்னும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பட் குறைக்கலை அப்படின்னா இப்போ இன்க்ரீஸ் ஆனது அது கொஞ்சம் பேக் ட்ரேஸ் ஆகும். இதுதான் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கோல்டு இன்க்ரீஸ், இப்போ இருக்கிற இன்க்ரீஸோட ரீசன். ஃபெட்ரல் ரிசர்வில் எப்படி வந்து ரேட் கட் வந்து ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ரேட் கட் பண்ணுவோம். ஆர்பிஐயில் அது பேர் ரெப்போ ரேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டும் அதுவும் டிசைட் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்கில் ரெப்போ ரேட் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது. அந்த இம்ப்ளிமெண்ட் ஆகிறது மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற என்டிட்டிஸ்க்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஃபிக்ஸட் ரேட் இது மாறாது, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஜுவல் லோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ஜுவல் லோனு நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, அதே மாதிரி வந்து நார்மல் ஜுவல் லோன் எடுத்திருப்பீங்க. அக்ரி ஜுவல் லோன் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டில் தான் வருது. அப்போது ரெப்போ கட்டு வந்ததுன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டே வராது. வேறஸ் நீங்கள் நார்மல் லோன் எடுத்தீங்கன்னா, நார்மல் ஜுவல் லோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர் கிராம் அமௌண்ட் கம்மியாக கொடுப்பாங்க, ஆனால் ஃப்ளோட்டிங் ரேட்டாக இருக்கும். ஸோ ரெப்போ ரேட் கட் ஆக அப்போ நார்மல் ஜுவல் லோன் தான் உங்களுக்கு பெனிஃபிஷியல். அக்ரி ஜுவல் லோன்லேருந்து நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி நார்மல் ஜுவல் லோனுக்கு அதை மாற்றிக்கலாம், ப்ரொவைடட் நீங்கள் ஜுவல் லோன் அது மாதிரி தானே எடுத்திருக்கீங்கன்னா. பட் அதர்வைஸ் வந்து இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப ரெப்போ ரேட் கட் ஆச்சுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு வந்து லோன் எடுத்து நீங்கள் அசெட் வாங்கிக்கிறது இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இது டீட்டெயில் வீடியோ வந்து இதை பற்றி நான் அப்புறம் போடுறேன். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்பிஐயில் ரெப்போ ரேட் அப் அண்ட் டவுன் ஆகுது. அவங்க வந்து போன மாதம் பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சாக வச்சாங்க. பட் இப்போ வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் யூஎஸ் ஃபெட்ரல் பேங்க் வந்து ரெப்போ ரேட் வந்து குறைக்க போகிறாங்க அப்படின்னு ப்ரெசியூம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வெறுமை வந்து அசம்ஷன் தாங்க. இது என்ன நடக்குதுன்னு அன்றைக்கி பார்ப்போம், 16th 17th பார்ப்போம். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.